பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்பவும் ஆண்டவர்ல சந்தோஷமா இருக்கணும். ஏன் தெரியுமா? இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்ல. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என் மகனே, என் மகளே, ஏன் துக்கமா இருக்கிற? எதுக்கு உனக்கு அந்த வருத்தம்? அப்பனா உங்களோட இருக்கிறன்றது அர்த்தமே இல்லாமல் போயிருமே. சந்தோஷமா இருக்கணும். ஓகே, உன் கவலையை என்கிட்ட கொடுத்துரு, உன் பிரச்சனையை என்கிட்ட தந்துரு, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிற? நான் உனக்கு தகப்பனார் இல்லையா? உனக்காக மறித்து உயிரோடு எழுந்தல்ல. என் கையில் தழும்புகள்லாம் பாரு, காயத்தை பாரு, உனக்காகத்தானே. உன் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறேன். என் துக்கமாக இருந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீ துக்கப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு இன்னொருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உபாகம் 28 நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களா? படிப்பில் மேன்மைப்படுத்துவார். வேலை செய்கிறீங்களா? வேலையில் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்களா? பிஸ்னஸில் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? ஊழியத்தில் மேன்மைப்படுத்துவார். என் மகனே, மகளே, நீ மேன்மையாக இருக்கணும். அதான் எனக்கு விருப்பம். ஐ வாண்ட் டு எக்ஸால்ட் யூ. உன்னை உயர்த்த விரும்புகிறேன். எல்லா ஜனங்களிலும், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். அதான் ஆண்டவருடைய விருப்பம். பாருங்க, ஒரு யோசேப்பை உயர்த்தி மேன்மையாக வச்சாரா? ஒரு தானியேலை உயர்த்தி மேன்மையாக வைத்தாரா? ஒரு ஆபிரகாமை உயர்த்தி மேன்மையாக வைத்தாரா? ஒரு எஸ்தர் இந்த அனாதை பெண்ணை உயர்த்தி மேன்மையாக வைச்சாரா? எல்லாருக்கும் செய்ய முடியும். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். மற்றவங்களாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி, எப்படி இவளுக்கு இந்த உயர்வெல்லாம் வந்துச்சு, இந்த மேன்மைலாம் எப்படி வந்துச்சுன்னு மற்றவங்க ஆச்சரியப்படும்படி உன்னை மேன்மையாக வைப்பேன். அதுக்கு தான் உனக்காக சிலுவையில் என்ன பலியாய் கொடுத்தேன். உன்னை மேன்மைப்படுத்த, என்னை சிறுமைப்படுத்த நான் ஒப்பு கொடுத்தேன். சிலுவையில் என்னை சிறுமைப்படுத்தினாங்கள, அவமானப்படுத்தினாங்கல்ல, அதெல்லாம் நான் சகித்தது எதுக்காக? உன்னை மேன்மைப்படுத்த, என் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்தணும். அதுக்காக இந்த சிறுமையை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி தான் நான் சிறுமையை அனுபவிச்சேன். நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் அல்ல. பிறகு எதுக்கு நீங்க கலங்கணும்? உங்களை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, என் மேல நீங்க ரொம்ப அன்பா இருக்கிறீங்க, என்னை மேன்மைப்படுத்த விரும்புறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்க என்னை மேன்மையா தான் வைப்பீங்க. என் வாழ்க்கை மேன்மையா தான் இருக்கும். நான் விசுவாசித்து, எனக்காக சிலுவையில் நீங்க சிறுமைப்பட்டதே என்னை மேன்மைப்படுத்ததான் விசுவாசிக்கிறேன். அற்புதமான காரியத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.